ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு வழியாக வந்துட்டு எல்லோரும் காலேஜஸ் வந்துட்டு முடிச்சிருக்கு, அதாவது ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் காலேஜ் இந்த வருஷம் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப்ஸில் இப்போ நிறையா சேனல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் பர்சனலாக கற்றுக்கலாம். அப்படி இல்லைனா நிறையா கோர்சஸ்லாம் கூட அவைலபிளாக வந்துட்டு ஆன்லைனில் இருக்கும். ஸோ அப்படி கூட நீங்கள் கற்றுக்கலாம். அதாவது கற்றுக்கிட்டே இருந்துட்டு வேறு ஏதாச்சும் கோர்சஸை நீங்கள் மெயினாக எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ அதனால ஒன்றும் வந்துட்டு கவலைப்படாதீங்க. அண்ட் இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு காலேஜில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு சீனியராக நான் வந்துட்டு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நிறையா பேர் காலேஜுக்குள்ளே வர வரையும் தான் வந்துட்டு கொஞ்சம் வரைகிறது ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. காலேஜுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ரீடமாக இருக்கும். அதாவது எப்படின்னா இப்போ இந்த மாதிரி தெரில, பிகாஸ் இப்போ கோவைடு அப்படின்றனால சொல்ல வேணாம், இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஃப்ரீடமாக இருக்கும். காலேஜில் எப்படி பண்ணுவாங்கன்னா, அது வந்துட்டு நார்மலாக ஒர்க்ஸ் அவங்க டெய்லி பேசிக்கில் கொடுப்பாங்க ஒர்க்கு. அண்ட் மந்த்லி சில இப்போ ஸ்கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க அன்னன்னைக்கு பண்ணுற ஒர்க்கு அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு ப்ரொஃபஸர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டான் அப்படின்னா அவங்க மார்க் போடுவாங்க. இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒர்க்ஸும் கொடுப்பாங்க. ஸோ மந்த் எண்ட் ஆகும்போது அவங்க அந்த பண்ண எல்லா ஒர்க்கையும் வந்துட்டு சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் பண்ண எல்லா ஒர்க்கையும் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேசிக்கில் அவங்க இன்டர்னல் மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ ஓகே, எப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி தீமெல்லாம் எடுத்து பண்ணியிருக்கீங்கன்னு ஒர்க்கை வந்துட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு மார்க் போடுவாங்க, இன்டர்னல் மார்க்குன்னு. அண்டு இயர்லி வரும்போது செமஸ்டர் நடக்கும். செமஸ்டர்லேயும் அதே மாதிரி தான் டைட்டில் கொடுத்துருவாங்க, நம்ம அதை பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் மெயினாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா மற்ற செகண்ட் இயர் தேர்ட் இயர் போனவங்கன்னா ஆல்ரெடி காலேஜில் கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர் இப்போ ஜாயின் பண்ணவங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆல்ரெடி ப்ரொஃபஸர்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ சீனியராக நானும் கொஞ்சம் அட்வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ அதாவது இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது எந்த இப்போ உள்ளே ஜாயின் பண்ணவங்களே சில பேர் பிடிக்காமல் வேறு டிபார்ட்மெண்ட்டு வேறு வழி இல்லைன்னு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் நான் எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் வந்து எனக்கு பெயிண்டிங் ஸ்கல்ச்சர் கிடச்சிருக்குது. அந்த மாதிரி வேறு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு பிடிக்காமல் எடுத்திருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதாவது உள்ளே போகிறதுக்கு தான் அந்த மெயினாக அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சு பிரிப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே இருக்கும்போது கிளாஸ் டயத்தில் நீங்கள் உங்களோட மெயினான டிபார்ட்மெண்ட், அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்குதோ அதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அப்படியே சேமாகவே நீங்கள் வந்துட்டு மற்றதை எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ கிளாஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த சீனியர்ஸில், அதாவது உங்கள் காலேஜில் இருக்க நெக்ஸ்ட் இயர் சீனியர்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீனியரை வந்து டச் வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் போக போக சீனியர்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரொஃபஸர்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, பட் சீனியர்ஸ் கூட இருந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ்லேயே இருக்காமல் அவங்க கிளாஸுக்கு நீங்கள் போய் அவங்களோட சேர்ந்து கற்றுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க்கு கற்றுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜாப் போகிறதா இருக்கட்டும் எதுனாலும் கரெக்டாக நடக்கும். ஸ்டில் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணலை அப்படின்னா என் பேட்ச்லேயும் சரி, எனக்கு சீனியராக இருக்க பேட்ச்லேயும் சரி, நிறைய பேர் இன்னுமே இந்த டிகிரியை முடிச்சுட்டு ஓரளவுக்கு வரைய மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், வரைவாங்க. பட் ஆனால் அவங்களுக்குலாம் இன்னும் வேலை கிடைக்காம இன்னும் வந்துட்டு வேலைக்கு போகாமல் தான் இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும், ஒர்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. என்ன தான் இது வந்துட்டு நல்ல டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நல்ல ஸ்கோப் இருந்தாலும் உங்கள் கையில் வந்துட்டு ஒர்த் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு ஒர்த்தாக இருக்கணும். உங்களை எடுக்கிறான்னா உங்களுக்கு ஒன்று வரைய தெரியணும், இல்லை டிசைன் பண்ண தெரியணும், இல்லை எடிட் பண்ண தெரியணும், இல்லைனா மண்ணில் ஏதாவது சிலை செதுக்க தெரியணும். ஏதாவது ஒரு ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களை வந்துட்டு காலேஜ், அதாவது வேலை பார்க்குற இடத்துல எடுத்துப்பாங்க. நம்ம இதில் வந்துட்டு சர்டிஃபிகேட் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரொஃபஸராக போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மற்ற இடத்துல உங்களோட ஸ்கில்லை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஒர்க் போர்ட்ஃபோலியோ அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. போர்ட்ஃபோலியோ மீன்ஸ் நம்ம நார்மலான லாங்குவேஜில் சொல்லப்போனால் ரெஸ்யூம்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத உங்கள் போர்ட்ஃபோலியோ லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சோஷியல் மீடியா லிங்க்ஸ் அதில் நம்ம ஒர்க் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம அவங்கள்ட்ட காட்டலாம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணியிருந்தால் தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கவே முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்னதான் வரைஞ்சாலுமே நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் கற்றுக்குறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டு வைஸ் நீங்கள் வந்துட்டு எதுக்கு ஒர்க்குக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒர்க்கு ரிலேட்டடாக நீங்கள் உங்களோட
ஒர்க்ஸை நீங்கள் சோஷியல் மீடியாவில் வச்சுட்டு அதை நீங்கள் கம்பெனியில் ஷேர் பண்ணுறப்ப தான் அவங்க ஓகே இந்த பையனுக்கு உண்மையிலேயே வந்துட்டு ட்ராயிங் பண்ண தெரியும், டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்தே இந்த மாதிரி ஒர்க்ஸை வந்து சேமிக்க ஆரம்பிச்சிடுங்க. நிறையா பேர் என்னோடய பேட்சும் சரி, எனக்கு முன்னாடி உள்ள பேட்சும் சரி, எனக்கு அடுத்தது வர போகிற பேட்ச்சு 2-3 பசங்க நான் அதான் ஜூனியர்ஸ் நான் பார்த்த வரையும் சொல்கிறேன், காலேஜில் ஒர்க் பண்ணுவாங்க. பட் அந்த ஒர்க்கு அவ்வளோவுக்கு வந்துட்டு ஒரு சின்சியராக பண்ணுறது கிடையாது. சும்மா நார்மலாக இப்போ ஏனோ தானோ பேருக்கு ஒர்க்கை சப்மிட் பண்ணால் போதும் அப்படின்னு பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை பெருசாக ஃபோட்டோ எடுத்து கூட நம்ம வந்துட்டு ஒரு ஆல்பம் மாதிரி ரெடி பண்ண மாட்டாங்க. சும்மா தூக்கி போட்டு போயிடுவாங்க. அது காலேஜ் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு அந்த ஒர்க்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த ஒர்க்லாம் வச்சுருந்தா தான் 4 இயர்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு கம்பெனியில் 4 இயர்ஸ் என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்கன்னா உங்கள் கையில் ஒர்க் இருக்கும், நீங்கள் காட்ட முடியும், இதெல்லாம் நான் என் கிளாஸில் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஷோ பண்ண முடியும் அவங்கள்ட்ட. அப்புறம் தான் கம்பெனிக்காரங்க ஓகே இது வந்துட்டு இந்த பையனுக்கு தெரியும் அப்படின்னு எடுப்பாங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டிங்க காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ உண்டான்னு கேட்டிங்க. காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ உண்டு. மற்ற காலேஜஸ் மாதிரியே தான். நீங்கள் நல்லா ஒர்க்கு கையில் வச்சுருந்து உங்களை டீச்சர்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா ஓகே இந்த பையன் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணுவான், இந்த பையன் இந்த இதில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு உங்கள் ஒர்க்கை டீச்சர்ஸ் அவங்கள்ட்ட ஷோ பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கேம்பஸ்லேயே ஜாப் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்பயும் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான். அண்ட் காலேஜுக்கு உள்ளே வர்றது வேணால் என்ட்ரன்ஸு டஃப்பாக இருக்குமே தவிர உள்ளே காலேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும். அவங்க வந்துட்டு ஒர்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட இஷ்டம்தான். அவங்க போர்ஷன்ஸை கவர் பண்ணி முடிச்சுடுவாங்க, என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் தான் வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்கிறத போக நீங்கள் சீக்கிரம் ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்கள்ட்ட எந்தளவுக்கு நீங்கள் பர்சனலாக கேட்டு கற்றுக்குறீங்களோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் ஜாப் கிடைக்கும், சீக்கிரம் முடித்தோடனே வேலை கிடைக்கும். அண்ட் முக்கியமாக என்ன சொல்லணும்னா சீனியர் கூட இப்போவே டச் வச்சுக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இருக்க அதில் வந்துட்டு நிறையா பேர் ஆர்டர் ஒர்க்ஸ் போவாங்க, சில பேர் வந்து வால் பெயிண்டிங் பண்ண போவாங்க. நானே என்னோடய சேனல் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் வால் பெயிண்டிங் பண்ணது. தஞ்சாவூரில் வந்துட்டு வால் பெயிண்டிங் பண்ணியிருந்தப்ப ஆர்டர் ஒர்க்குக்கு போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீனியரோட அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க கூடயே டச்சில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க இன்கேஸ் எங்கேயாச்சும் வால் பெயிண்டிங் அடிக்க போகிறாங்க அப்படின்னா உங்களை கூப்பிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க உங்களுக்கு சும்மா கூப்பிட்டு போக மாட்டாங்க. அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் சில பேர் வந்துட்டு சும்மா கூப்பிட்டு போகலாம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக, சில பேர் வந்துட்டு அவங்களும் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அதனால் எதுவும் பயப்பட வேணாம். நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அவங்க சீனியர் கூட டச்சில் இருந்தால் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெயிண்டிங்னா வால் பெயிண்டிங் அந்த மாதிரி கூப்பிட்டு போவாங்க. ஸோ ஆர்ட் ஒர்க்ஸ் ஏதாவது ஒரு ஆளை இப்போ நானே ட்ராயிங் பண்ணி நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி கேட்குறவங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதுக்கெலாம் ஃபஸ்ட்டு ஸ்கில் இருக்கணும். அது இல்லை அப்படின்னா சீனியர்ஸ்ட்டை கேட்டு கற்றுக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன அவங்கள்ட்ட போய் என்னத்தை கேட்டுக்கிட்டு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிச்சோன்னே வேலைக்கெலாம் போக முடியாது. அண்ட் நம்ம கோர்ஸில் படிக்கும் போதே சம்பாதிக்க முடியும். தட் மீன்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் மணி. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சீனியர்ஸோட கூட சேர்ந்து போனீங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே சரி ஏதாச்சும் ஒரு ஸ்டூடியோவில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். மேக்ஸிமம் விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு இல்லைனா ரூம் போயிட்டு படுத்து தூங்கிட்டு அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டூடியோஸ் அந்த மாதிரி எங்கேயாவது போய் ஒர்க் பண்ண கற்றுக்கங்க. இல்லைனா சீனியர்ஸ் கூட டச் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எங்கேயாவது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களை. ஸோ விஷுவலில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பட்டறைகள் இருக்கும். அதாவது டீச்சர்ஸே சில பேர் பட்டறை வச்சுருப்பாங்க. பட்டறை மீன்ஸ் வந்து அதுவும் ஸ்டூடியோ தான், ஸ்கல்ப்சர் ஸ்டூடியோன்னு சொல்லுவாங்க. சிலை செதுக்கிறது, அப்புறம் வந்துட்டு செராமிக் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறையா மெட்டீரியல்ஸ் பேர் சொல்லுவாங்க. ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இந்த மாதிரி. நான் ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட் இல்லை, ஸோ எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயில் தெரியல. பட் ஆனால் சீனியர்ஸோட நீங்கள் டச்சில் இருந்தீங்க, ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க பட்டறைக்கு சாரோட ஒர்க் பண்ண போனீங்க அப்படின்னா அவங்க ஆர்டர் ஒர்க் பண்ணுறதுல உங்களை ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒர்க்கும் கற்றுக்க முடியும், அதே மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ண முடியும். அவங்க வந்துட்டு சும்மா உங்களுக்கு பேருக்கு வந்துட்டு சொல்லித்தர மாட்டாங்க. அவங்க பண்ணுற ஒர்க்கு வந்து ஆர்டருக்குன்னு போகிற ஒர்க்கு. ஸோ ரியல் ப்ராஜெக்டை சொல்லப்போனால் அந்த ப்ராஜெக்டில் உங்களை இன்வால்வ் பண்ணும்போது நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் பண்ண ஒர்க்கை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்க முடியும். நான் இந்த பெரிய ஒர்க்கில் இந்த மாதிரி சின்ன ஒர்க் நான் பண்ணியிருக்கேன், சாதாரணமாக கிளே வந்துட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி நான் கொடுத்துருக்கேன், இல்லை ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு வேல்யூ இருக்குது. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் வேல்யூ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேல்யூ தான். எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா முடிச்சோன்னா ஜாபுக்கு போக முடியும். அப்புறம் வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு எவ்வளோ சேல்ரி வந்துட்டு கிடைக்கும், ஸ்டார்டிங்கே நம்ம 40,000 எதிர்பார்க்கலாமா 50,000 எதிர்பார்க்கலாமான்னா
இன்கேஸ் நீங்கள் டிசைனராக இருக்கீங்க, ஐ மீன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரையும் இப்போ ஒரு டிசைனராக நீங்கள் இருக்கீங்க, அதாவது விஷுவல் எடுத்திருக்கேன், அதான் நான் விஷுவல் கம்யூனிகேஷன்றனால நான் அதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்திருக்கேன் அப்படின்றப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு டிசைன் பண்ண தெரியும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு சென்னை மாதிரி இருக்கிற ஏரியாவில் ஜாயின் பண்ணீங்க சின்ன கம்பெனியில் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஒரு 5,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆர் இன்டர்ன்ஷிப்பாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, இன்டர்ன்ஷிப் மீன்ஸ் அது வந்துட்டு ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேரில், ஸோ அது 3 months இருக்கும், 2 months இருக்கும். அந்த மாதிரி இன்டர்னாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டைஃபன்னு கொடுப்பாங்க, சேலரின்னு கொடுக்க மாட்டாங்க, ஸ்டைஃபன்னு. ஏன்னா சொல்லியும் கொடுத்து காசும் கொடுத்து உங்களை வந்துட்டு சொல்லியும் கொடுப்பாங்க, காசும் கொடுப்பாங்க. ஸோ அது இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்பாக போனோம் அப்படின்னா ஒரு 2,000லேருந்து 3,000க்குள்ளே, அதுவும் பெரிய கம்பெனி போனோம் அப்படின்னா. இப்போ ஜாபாகவே ஜாயின் பண்ணுறோம், ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா 10,000லேருந்து 15,000 வரையும் எதிர்பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் பெரிய கம்பெனியாக நம்ம போய் ஜாயின் பண்ணுறோம், சில பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு ஃப்ரெஷரே ஹையர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கம்பெனி போகிறோம் அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்கே 20 கொடுப்பாங்க. ஸோ நம்ம டிசைனர் ஃபீல்டில் இந்த மாதிரி தான் ரேஞ்சஸ்ஸு 20க்குள்ளே வரையும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங் போகும்போது எனக்கு 30,000 வேணும், 40,000 வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா நீங்கள் கடைசி வரையும் ஜாப் போக முடியாது. 1 year உள்ளே என்ட்ரி ஆகிட்டு அடுத்தது நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே ஐடியாஸ் வந்துடும். இந்த ஸ்கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கவங்க அவங்களே ஆர்டர் நேராக வாங்கிடுவாங்க. 50,000 அப்படின்றதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கிடுவாங்க, ஒரு 5 inch ஒரு சிலை செய்யணும் அப்படின்ட்டு அவங்களே ஆர்டர் வாங்கிடுவாங்க. சீனியர்ஸ் இருக்கட்டும், அந்த மாதிரி ஆர்டர் வாங்கி நேராகவே நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ண பார்க்கலாம். நான் சொன்ன 50,000 வாங்கிட்டாங்க அப்படின்னா 50,000 உங்களுக்கு கிடைக்காது. பிகாஸ் அந்த பொருள் வாங்குறதுக்கு க்ளே வாங்கணும், அப்புறம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோ எந்த மெட்டீரியலில் பண்ண போகிறீங்களோ அதுவோ, அப்புறம் பெயிண்ட்டோ, எல்லாத்துக்கும் மெட்டீரியல் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். படிக்கும்போது தான் காலேஜ்லேருந்து அவங்களே கொடுத்துருவாங்க ஒர்க்ஸ் மீன்ஸ் அவங்களே வருஷத்துக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்களே உங்களுக்கு வந்து பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்னா பெயிண்டிங்க்கு கலரோ, இந்த பென்சிலோ, இந்த மாதிரி வந்துட்டு பெயிண்ட்டோ எல்லாத்தையும் வந்துட்டு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்னு அவங்களே வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்ளம் இருக்காது. அவ்வளோதான் கைஸ். ஓரளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பெஸ்ட்டு தான், அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இனிமேல் நீங்கள் ஜாயின் பண்ணவங்க வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லும் சீனியர்ஸோட டச்லேயே இருங்க. சீனியர்ஸ் சொல்கிறத முடிஞ்ச அளவுக்கு கேட்க பாருங்கள். சில டைம் ரேகிங்ஸ்லாம் இருக்கும். ரேகிங்ஸ் மீன்ஸ் என்னென்னா கூப்பிட்டு கலாய்ப்பாங்க, என்ன பேர்னு கேட்பாங்க, தோப்புக்காரனை போட சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஃபன்னாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அவங்க போனால் கலாய்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ரூம்லேயே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் வீட்லேயே தான் இருக்க முடியும். ஸோ வெளியே போய் உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சீனியர்ஸை காண்டாக்ட் வச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ், நிறையா டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, நான் இப்போதைக்கு இதை தான் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன், இல்லைனா ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் என்னை பற்றி நான் வீடியோ போடுறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அது 1 year ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ நான் வந்து அதுக்கும் ஒரு வீடியோஸ் நான் போடுறேன். என்னை பற்றி நான் இப்போ எங்கே படித்து முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு எங்கே வரையும் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஒரு நல்ல வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு என்னோடய ஜூனியர்ஸ்க்காக ஒரு சீனியராக நான் வந்துட்டு அட்வைஸ் பண்ண ஒரு வீடியோ தான். ஸோ ஜாயின் பண்ணவங்க மேக்ஸிமம் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.